அக வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான நீங்க மனசால உள்ளத்தால் நினைங்க. ம். உள்ளத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. உங்க மனசுக்குள்ள வைங்க சிவபெருமான. வெளிய காமிக்கணும்னு அவசியம் இல்ல. வாய்ப்பு இருக்கிறவங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சவங்க. ஓகே. நோயுற்றவருக்கு வீட்ல உட்கார்ந்து சிவன மனசுக்குள்ள நினைங்க. வெளிநாட்டுல இருக்கீங்களா? மனசுக்குள்ள நீங்க நினைங்க. நீங்க அன்னைக்கு சிவபெருமான நினைக்கணும். இதுதான் தாத்பரியம். ஓகே. எந்த நிலையில நினைச்சாலும் பரவால்ல. எந்த வேலை செஞ்சிருந்து நினைச்சாலும் பரவால்ல. ஆனால் அன்று நினைங்க. அந்த ஒரு நாள் நீங்க சிரத்தையோடு அன்னைக்கு நினைச்சிட்டீங்கன்னா, உங்க கர்மாக்கள் கழிய ஆரம்பிக்கும். உங்க ஆன்மா புண்ணிய ஆன்மாவுக்கு போறதுக்கான வழிகள் கிடைக்கும். அதனால சிவராத்திரி மகா சிவராத்திரி கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் உள்ள வேண்டிய வரம் கிடைக்கும். முக்கியமான விஷயம் மகா சிவராத்திரின்னு கேட்ட வரத்தை தருவார்ன்னு சொல்லிட்டு பார்வதி தாயார்ட்ட ஐயன் சொல்லியிருக்காரு. ஓகே. பக்தர்கள் என்ன வரத்தை கேட்குறாங்களோ, அந்த வரத்தை தயாரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். ம், ம். அப்படின்னு உறுதிமொழி குடுத்துருக்காங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும், அது நிறைவேறக்கூடிய நாளான மகாசிவத்தை கேட்டுறலாம். எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், ம். நல்ல வேலை கிடைக்கணும், நான் ஒரு வீடு ஒண்ணு வாங்கணும், வண்டி வாங்கணும். ஏதோ உங்களுடைய அடிப்படையில நியாயமான கோரிக்கை எதுவோ, அன்னைக்கு அந்த சிவபெருமான்ட்ட வைக்கும்போது, அது கண்டிப்பாக அடுத்த மகா சிவராத்திரியில் நடக்கிற வாய்ப்புகளை அந்த இறைவன், அந்த சிவன், அந்த ஈசன் நம்மோடு உள்ளத்தோடு இருக்கிற ஈசன் கண்டிப்பாக உங்களை நிறைவேறி வைப்பார். நிச்சயமான உண்மை அது. அனுபவ உண்மை. செஞ்சு பாருங்க. அருமை.